சார், இந்த கல்குவாரிகள் மூடப்படும் சொன்னீங்க. இன்னைக்கு அணைக்கட்டில் என்ன சொல்றாங்க, திமுகவினர் தான் அதை எல்லாத்தையும் காலாவதியான கல்குவாரிகளை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக போராட்டம் பண்றாங்க. அதை பற்றி யாராக இருந்தாலும் காலாவதியான குவாரிகளை நடத்தி கொண்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தீவிரமாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் அது மாதிரி ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்குமா சார்? கணக்கெடுப்பு ஏதாவது நடத்தியிருக்குமா? எத்தனை குவாரிகள் மூடப்படும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் அது மாதிரி இருக்கும்? கணக்கு எடுத்துருக்காங்க சார். இன்றைக்கி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. தமிழக அரசும் திமுகவும் இந்த கோயில்களில் பூஜை பண்ணுறது கூட தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சரே சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது உண்டா? அது மாதிரி தான் மத்திய அமைச்சர் இப்படியெல்லாம் உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பக்கூடாது. மந்திரி கழகல்ல தடுப்பணை இப்போ எப்போ சார் முடியும்? பொண்ணை பட்ஜெட் இன்னைக்கு டெண்டர் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நேற்று உடனே அதையும் ஆரம்பிச்சிருவேன். மேலரசம்பட்ட அணை சார், மேலரசம்பட்ட அணை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா? அதுக்கு ஆய்வு நடத்துவதற்கு பொன்னை பேரூராட்சி எப்போ உருவாக்கப்படும் அது கொடுத்தாச்சு. அந்த ஆய்வு நடத்த முடியும். வந்த உடனே பொன்னை பேரூராட்சி எப்போ உருவாக்கப்படும் சார்? பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேம்பாலமெல்லாம் கட்டாயமாக ஒரு செய்யணும். என்னுடைய கவனத்தில் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.